இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வெங்கடேஷ் நாராயணசாமி சார். இவர் என்னோட சிவா மதிவாணன் பாட்காஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் கெஸ்ட். இவரை பற்றி சொல்லணும்னா இன்னோவேட்டிவ் ஹெச்ஆர் அண்ட் ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் செயல், ஃபவுண்டர் ஆஃப் செயல், ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. அவர் என் முன்னாடி இருக்கிறது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் சிவா, உங்களோட முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிகாஸ் எந்த ஒரு முயற்சியுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக நீங்கள் என்னை கூப்பிட்டது நான் பெரிய ஹானராக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக எனக்கு என்னென்னா, உங்களுக்கு இந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி எதனால் தோணுச்சு? ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவங்க. ஓகே. ஃபாதர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், மதர் வந்து கலெக்ட்ரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐ பிலாங் டு கோயம்புத்தூர். என்னோடய நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங், அதாவது நான் வந்து எனக்கு 2 சிஸ்டர்ஸு, எல்டர் ஒன்று எங்கர் ஒன்று, நான் வந்து ஒரே பையன். நான் பார்த்ததெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய, நான் வந்து ஐ டோன்ட் கன்சிடர் மை செல்ஃப் அஸ் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. வி ஆர் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் எனக்கு வந்து என்னுடைய கூட இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல லைவ்லியாக இருக்கும் மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, லைவ்லியாக மீன்ஸ் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்காங்க அப்படின்போது, ஸோ அதுக்கு ஒரே பிரதானமாக இருந்த காரணம் வந்து மணி குட் பி அ ஃபேக்டராக இருந்தது அப்படின்னு நினச்சேன். ஸோ லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படிங்கும்போது, பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்க, லிமிடேஷன்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அப்போ உருவாச்சு. ஸோ அதுதான், வேறு எந்த காரணமே கிடையாது. அடிப்படையில் லைஃப் ஸ்டைல் மாற்றணும், அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர். எனக்கு வந்து எங்களுக்கு வந்து உங்களோட ஜேர்னியை பார்த்து நாங்கள் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் கூடலாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா உங்ககிட்ட இருந்து நெட்வொர்க்கிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை ஷேர் பண்ணும்போது என்னோடய பாட்காஸ்டிங் மூலயமா நம்மளோட ஆடியன்ஸ்க்கு அதை போய் ரீச் பண்ணணுன்றது தான் என்னோடய இது. செகண்ட் கொஸ்டினாக என்னென்னா, காலேஜ் பாஸ்ட் அவுட்லேருந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஆண்டர்ப்ரனர் வரைக்கும் எல்லாரையுமே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி அதை உங்களால் அவ்வளோ பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியுது? ஜென்ரலாக நான் வந்து என்னுடைய பேக்ரவுண்டை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆஸ்பிரேஷன் இருந்தது. என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனஸ்ட்டாக. நான் காலேஜ் முடித்து வந்த உடனே வந்து இன்டர்லிங்க் கொரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் சர்வீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரொஃபஷனல் கொரியர்ஸோட ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருந்தது. அதை ஆரம்பித்த ஃபவுண்டர் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு அதை சொன்னார், கொரியர் சர்வீஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து ஆரம்பித்தா அவங்களுக்கு ஒரு சப் ஏஜென்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்தோடனே ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான், தைரியமாக. அது வந்து என்ன ஆகும், எப்படி போகும், என்ன ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி வி ஆர் டாக்கிங் அபவுட் பிஸ்னஸ் பிளானிங், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு ராவாக ஆரம்பித்தோம். 1 இயர் பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அப்போ தான் வந்து எனக்கு வந்து வெளி உலகம்னா என்னென்னே தெரிஞ்சுது. ஐ எம் பியூர் இன்ட்ரோவர்ட். நான் வந்து வெளியில் யாரையா பேசணுன்னு பயப்படுவேன். பட் அந்த ஜேர்னி வாஸ் குட் ஆக்சுவலாக. பிஃபோர் தட் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் டிகிரி படிக்கும்போதே எனக்குடைய மைண்டு ஓப்பன் அப் ஆனது அதுதான். ஏன்னா காலேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா 23 டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் 50 பேர். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட். ஈவன் டுடே பிஎஸ்சி கன்சிடர் டு பி த பெஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி வந்தது. அங்கே நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் பேர் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே வெளியில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது ஆக்சுவலாக. ஸோ அப்போது என்ன ஆச்சுன்னா, வெளி உலகத்தில் நிறைய பேர்கிட்ட பழகும்போது நம்மளை அறியாமே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. தட் இஸ் வை ஆல்வேஸ் டெல் பீப்புள் கோ அவுட் அண்ட் மீட் பீப்புள்னு சொல்லுவோம். இப்போ சொல்ல முடியும் என்னால் தைரியமாக, அப்போ எனக்கு தெரியாது. ஸோ அப்போது அந்த ஜேர்னியில் பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தா 26 இயர்ஸ் ஆச்சு. நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஐ ஸ்பெண்ட் டைம் டு மீட் பீப்புள் ஆர் கால் அப் பீப்புள். ஆக்சுவலாக அது ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கேன். எனக்கு இப்போ மாதிரி நீங்கள் நெட்வொர்க்கிங் சொல்கிறது ஒரு மாடர்ன் டெர்மினாலஜி. ஐ ஹவ் பீன் மெயின்டைனிங் குட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் ஆக்சுவலாக. ஸோ ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சின்ன ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுன்னாலே வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக எல்லாமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாங்க. பட் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸு, பெரிய பெரிய கான்க்ளேவ்லாம் ரொம்ப கேஷுவலாக அவ்வளோ செலிப்ரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறீங்க. எப்படி சார் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ செலிப்ரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறீங்க? என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு என்ன தான் ட்ரெயினர்ஸ் போய் எடுத்தால் கூட, இல்லை அவங்களோட ரெகுலராக அகாடமிக்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கிறத விட
யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் லைக் இன்றைக்கி நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய ஈரோடு மகேஷோ இல்லை கோபிநாத்தோ போய் சொல்லும்போது இட் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அவங்க கூட வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் லிசன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்காக முதல்ல பயன்படுத்தணும். அவங்கள கூப்பிட்டு போய் காலேஜில் பிஃபோர் ட்ரைனிங் அவங்கள வந்து பேச வச்சோம். அது வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. எங்களோட ட்ரைனிங் மாடல்லையே அது கொஞ்சம் தனியாக பார்க்கப்பட்டது. ஸோ அப்படி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸோடய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். வி காட் வெரி க்ளோஸ் கனெக்ட். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவ்வளோ பேரை ஆண்டர்ப்ரனர்ஸ் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது தான் என்னோடய கம்யூனிட்டியோடைய கான்க்ளேவ் ரீசெண்டாக நடந்தது ஃபெப்ரவரியில். கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு 20 ஸ்பீக்கர்ஸ். கொஞ்சம் எல்லாருமே வந்து எப்படி இது பண்ண முடியும், கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் டைம் இஸ் கோயிங் டு பி த குரூஷியல். இன்றைக்கி இருக்க இதில் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் 90 மினிட்ஸ்க்கு மேலே எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. நீங்கள் நல்ல குவாலிட்டி ப்ரோக்ராம் கொடுக்கலன்னா 90 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா செல் எடுத்துருவாங்க ஆடியன்ஸ் மொபைல் எடுத்துட்டாங்கனாவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் வி ஆர் வெரி கிளியர் தட் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இவங்களை பேக்டாக வச்சுருக்கணுன்னா இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணணும் அப்படின்னு. நான் கொஞ்சம் அதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுல ஆஸ் அ கம்பெனி ஆர்கனைசேஷன் இன்னோவேட்டிவ் இஸ் ரியலி பயனியர்னு தான் சொல்லணும். அந்த கான்க்ளேவ் வாஸ் சூப்பர் ஹிட் ஆக்சுவலாக. மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் வி ஹவ் என்ஷூர்ட் தட் ஆடியன்ஸ் டிட் மூவ் அவுட். நல்ல வெரைட்டி ஆஃப் எல்லாமே ரிலேட்டட் டு பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் அண்ட் லைஃப். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இவ்வளோ பேர் எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னு, அவங்களும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் நீங்கள் வச்சு அவங்கள இன்வைட் பண்ணி பேச வைக்கும்போது நம்மளை விட அவங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பீப்புள் கேம் ஆன் டைம். ஸ்பீக்கர்ஸ் வந்து வெல் இன் அட்வான்ஸ் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டைம் மட்டும்தான் நாங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருந்தது. தி ஈவெண்ட் வாஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆக்சுவலாக. ஸோ செலிப்ரிட்டி ஆல்வேஸ் மை கிராட்டிடியூட் டு தி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கும். வி மே கிரிட்டிசைஸ் பீப்புள், பட் டெஃபினட்டாக ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் ஒரு ஆண்டர்ப்ரனரும் லைஃப்பில் நிறைய சாதிச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நான் எப்போவுமே அட்மையர் பண்ணி தான் பார்ப்பேன். அந்த வகையில் அவங்க அன்றைக்கி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கான்க்ளேவ் வாஸ் ஸோ குட். வந்திருந்த எல்லாருமே வந்து சந்தோஷமாக போனாங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருந்தது, எப்படி இவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸு ஒரு கான்க்ளேவ் ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு ஆன்சர் கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச். சார், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி, லைக் வித்தவுட் பேரண்ட்ஸ், அதாவது வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட் இது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ எங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றியும் எங்களுக்கு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேமிலி, எஸ்பெஷலி உங்களோட ஒய்ஃப் உங்களோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் ஹவு சப்போர்ட்டிவ் ஷீஸ், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி சொல்லிடுறேங்க. நிறைய பேர் ஒரு தப்பான புரிந்துணர்வில் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் லைஃப் அப்படிங்கிறத வந்து ரெண்டையும் பிரித்து பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் யுவர் ஜாப், நான் எப்போவுமே சொல்லுவேன், தெர் இஸ் நோ வீக்கெண்ட்ஸ். வீக்கெண்டுங்கிறது ஒரு மாடர்ன் டெர்மினாலஜி. இப்போ ஃப்ரைடே ஆச்சுனாவே வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் கொடுக்குறாரு, சண்டே வந்து காலையில் 5 மணிக்கு பணம் தர்றாருன்னா நம்ம ஓடிடுவோம். ஸோ தெர் இஸ் நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். என்றைக்கு வேலை இருக்கோ அந்த இடத்துல போய் நிற்கணும். அந்த பேஷன் இருக்கவன் தான் ஆண்டர்ப்ரனர். ஆக்சுவலாக நான் வந்து சண்டே மத்தியானத்துக்கு மேலே யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை ஆக்சஸ் பண்ண முடியாது, என்னோடய மொபைல் ஆஃபாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி இருக்க கார்ப்பரேட் வேர்ல்டில் எவ்ரிடே இஸ் அ சேலஞ்சிங் டே. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ வேலை இருக்கோ அப்போ வேலை பண்ணணும். ஆண்டர்ப்ரனர் ஹஸ் காட் த கிரேட்டஸ்ட் லிபர்ட்டி. நீங்கள் மண்டே மத்தியானம் படுத்து தூங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணால் யூ கேன் டூ தட். நோபடி இஸ் தேர் டு ஸ்டாப் யூ. நீங்கள் ஆண்டர்ப்ரனரோட லிபர்ட்டி என்ன? எனி டைம் யூ கேன் ரிலாக்ஸ். பட் ரிலாக்ஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய சேலஞ்சு. தட்ஸ் நத்திங் கால்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க. பட் அதே சமயம் வெறும் ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டேன், வெல்த்தி ஆகிட்டேன் அப்படின்னு நம்மளுடைய பெட்டர் ஆஃப் ஃபேமிலி இல்லை கிட்ஸை வந்து நீங்கள் அப்படியே கேஷுவலாக விட்டுற முடியாது. யூ ஹேவ் டு கிவ் டைம். அந்த டைம் இந்த டைம் தான் இருக்க வேண்டியதில்லை, எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கும் பதில் இருக்குது. உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை கிட்ஸோ உங்களை புரிஞ்சுக்க வைக்கிற மாதிரி உங்களுடைய கம்ப்ளீட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெயின் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சு அவங்கவுங்களோட அட்ஜஸ்ட் ஆகி வந்துடுவாங்க. நீங்கள் அவங்கள கொண்டு போய் டார்க்கில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல அப்படின்னா
அது வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ தான் அவங்களுக்கு தோணும், ஏன் இவர் நமக்கு டைம் செலவு பண்ணுறதில்ல. அப்போ தான் தே வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி. இன்ஸ்டெட் அவங்கள உங்கள் ஜேர்னியோட சேர்த்து கொண்டு போயிருங்க. மோஸ்ட் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா, எதர் தே வில் டேக் தேர் பெட்டர் ஆஃப் அலாங் வித் த ஜேர்னி. இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேர் ஷி டசன்ட் இன்டர்ஃபியர் இன் வாட் எவர் யூ டூ. மீன்ஸ் ஷி நோஸ் வாட் யூ ஆர் டூயிங். இந்த ரெண்டும் இந்த புரிதல் இருந்ததுன்னா 100% யூ கேன் ஒன்லி பி சக்ஸஸ்ஃபுல். விமன் பிளேஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் ரோல் இன் சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி மன். விமனோட சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறீங்களோ இல்லையோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருவீங்க. அதாவது ஆண்டர்ப்ரனர் ஜேர்னிக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஆண்டர்ப்ரனரில் அங்கே நம்ம வின் பண்ணணுன்னாலே ஃபர்ஸ்ட்டு வீட்டில் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வின் பண்ணால் தான் நம்ம வெளி லைஃப்பில் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இல்லை அப்படின்னா யூ ஆர் டூயிங் சம் மிஸ்டேக்னு அர்த்தம். தெரியறது தப்பு கிடையாது ஆக்சுவலாக. யுவர் குட் அண்ட் பேடில் அவங்க கூட இருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரான்ஸ்பரன்சி முதல்ல அங்கேருந்தே ஆரம்பிக்கணும். கரெக்ட், சூப்பர் சார். சார், உங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதுலேருந்து எப்படி நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்னோடய பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் வந்து எந்த இடத்துலையுமே ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லவே மாட்டேங்க. நான் எப்பப்பெல்லாம் மானிட்டர் பண்ணாமல் இருந்த பிஸ்னஸ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, ஒரு கொஞ்சம் லெத்தார்ஜிக் ஆயிரும். கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சுனாவே நம்ம வந்து ரிமோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது, கொஞ்சம் டைம் கொடுக்காம பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணாம விடுறது, இது மூணுமே ஆக்சுவலாக தப்பு. என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு ஜேர்னியில் போயிட்டு 2-3 டைவர்ட் பண்ணேன். பிஸ்னஸை வந்து டைவர்ட் பண்ணி வேறு ஏரியாலையும் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ கோர் எதுங்கிறத விட்டுட்டு நான் எல்லாத்துலேயும் என்னோடய டைம் ஷேர் போனப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு செட்பேக் வந்தது. இது நான் வந்து ஐ டோன்ட் ப்ளேம் இட் எனிபடி, இட் இஸ் பியூர்லி மை மிஸ்டேக். ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபார் எவரி ஆண்டர்ப்ரனர் உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வந்து அதுக்காக இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறத விட அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா எந்த இடத்துலையுமே தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 ஏரியாலையும் நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன், ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால எனக்கு ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வந்தது. பட் அது த மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் ஐ எம் நாட் குட் அட் மானிட்டரிங் இன் மை பிஸ்னஸ், மை ஓன் பிஸ்னஸ், அண்ட் ஃபினான்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் இருந்திருந்தால் அதையும் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. அந்த செட்பேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனருக்குமே என்ன அட்வைஸாக நான் சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கு தான் தெரியும் இடியப்ப சிக்கல் என்னன்னு. நீங்கள் இதுக்கு வந்து எவ்வளோ அட்வைசர்ஸ் கொண்டு வந்தாலும் யூ ஷுட் டெஃபினெட்லி நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அது அப்போ தான் நீங்கள் அவங்ககிட்ட கரெக்டாக சொல்ல முடியும். என்ன ஹெல்ப் கேட்குறதுனால உங்களுக்கு தெரியணும்ல. எனக்கு ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நோபடி வில் ஹெல்ப் யூ. யூ ஷுட் டெல் திஸ் இஸ் மை ப்ராப்ளம். இதுதான் என்னோடய ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரிஞ்சதுன்னா யூ கேன் என்கேஜ் மென்டர், கைடு, யாரை வேணாலும் கூப்பிட்டு டெஃபினட்டாக பீப்புள் ஆர் தேர் டு ஹெல்ப் இன்றைக்கி. ஸோ என்னுடைய ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணி பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதி அதிலிருந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண அதிலிருந்து வெளியில் வர முடிஞ்சது என்னால். ஸோ ஐ டோன்ட் see a ஃபெயிலியர், இட்ஸ் a செட்பேக். இது நடக்கலை அப்படின்னா அவன் பிஸ்னஸ்மேனே இல்லை. ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனர் லைஃப்லேயும் நிச்சயமாக ஒரு செட்பேக் வந்தே தீரும். ஆக்சுவலாக வந்தால் தான் அவனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இல்லை அப்படின்னா ஆவரேஜ் லைஃபாக போயிடும் ஆக்சுவலாக. ஸோ கேட்டால் கிடைக்கும் அப்படின்றீங்க. ஐ மீன் தேவைன்னும் போது அதை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் கரெக்டான டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். 100%. இன்றைக்கி வந்து நம்ம வாழ்கிறது வந்து ஒரு கோல்டன் இராங்க. இந்த பீரியட் நெக்ஸ்ட் 10 years இஸ் கோயிங் டு பி த கிரேட் ஃபார் எவ்ரி ஆண்டர்ப்ரனர். அண்ட் இன்றைக்கி ஒரு கல்ச்சர் என்ன வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்ரிஷியேட் பண்ணுற கல்ச்சர். ஒரு 10 ஆண்டர்ப்ரனர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 4 ஆண்டர்ப்ரனர் வாண்ட்ஸ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி இன் எ வெரி பிக் வே. வெரி பிக் வேனா தன்னுடைய டயத்தையோ கொடுக்க தயாராக இருக்காங்க. அவங்க கடந்து வந்த பாதை எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு சொல்லி அவுட் சைடராக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் ஆக்சுவலி ஐ கன்சிடர் திஸ் அஸ் தி என்ன சொல்கிறது பெஸ்ட் பிளேஸ் டு லிவ் தமிழ்நாடு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. நீங்கள் வந்து முதல்ல சிட்டியில் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி டயர் 2 டயர் 3 இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தன்னுடைய சக்ஸஸை ஷேர் பண்ணிக்க தயாராக இருக்காங்க. தன்னுடைய ஃபினான்ஷியல் இதை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய லெவலில் இன்றைக்கி இருக்கிறது வந்து ஒரு நல்ல பீரியடு. இந்த பீரியடை பயன்படுத்தி எல்லாருமே வந்து ஓப்பன் அவுட் ஆகணும். நமக்கு என்ன தேவைங்கிறது சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய லெவலில் இருந்தோன்னா நிச்சயமாக சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சூப்பர் சார், சூப்பர். சார், இப்போ ஒரு விஷயம், அதாவது இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக
ஜேர்னியை ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் சொன்னீங்க இல்லையா சார்? 26 இயர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது ஒரு விஷயம் இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, இன்னும் நான் ஃபாஸ்ட்டா க்ரோ ஆயிருப்பேன் அப்படின்ற மாரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா ஷேர் பண்ணீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அதாவது எஸ்பெஷலி இப்போ அ ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனருக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் இப்போது ஸ்டார்ட் பண்ண நேரத்தில அந்த டைம் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான்லாம் போடாம, அ ஒரு என்ன சொல்றதுங்க, ஆக்சிடென்டலா இல்ல ஒரு ஆர்வத்தில பிஸ்னஸ் ஆரம்பிச்சவங்க தான் உண்டு. நான்லாம் அப்படிதான் ஆக்சுவலா. அதாவது ஒரு பேப்பர், பென் எடுத்து பிளான் பண்ணி பண்ண கிடையாது ஆக்சுவலா. இப்படி இருந்தா, இப்படி ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் இப்படி இருக்கும், செகண்ட் இயர் இருக்கும், தேர்ட் இயர் இருக்குன்னு இப்போ பிளான் பண்ற மாரிலாம் பண்ணல. ஆரம்பிச்சு அப்புறம் சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ இட்ஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி டூ ஹேவ் அ பிஸ்னஸ் பிளான். ஏன்னா இன்னைக்கு வந்து அவேர்னஸ் நெறைய வந்துருச்சு. அந்த பிஸ்னஸ் பிளான் போட்டு குடுக்குறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் நெறைய இருந்தாங்க. தோஸ் டேஸ் ஆடிட்டர் வந்து தான் நமக்கு ஒரே கைடிங் ஃபோர்ஸ். ஆடிட்டர்ஸ்ட்ட போய் டவுட் கேட்போம். அவங்க வந்து நமக்கான இப்போ வந்து நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டாங்க. நீங்க இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம், எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவோட இருக்கவங்க வந்து பிஸ்னஸ் பிளானோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு வகையில நல்லது கூட ஆக்சுவலா. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஐடியா என்ன? எப்படி பண்ண போறோம்? அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ விதைச்சு, யார்ட்டயோ ஐடியா கேட்டுட்டு, பிஃபோர் டேக்கிங் எ டெசிஷன் ஒரு ஸ்ட்ராங்கான திடமான முடிவு எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் கரேஜ் தான். நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டதுக்கப்புறம், பண்ணலாமா வேண்டாமான்னு ரீதிங்க் பண்ணக்கூடாது. ஸோ பிகினிங் பிஃபோர் ஸ்டார்ட் யூ ஹேவ் டு டூ ஆல் தி கிரவுண்ட் ஒர்க். அதுக்கு இன்னைக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இட் டசன்ட் டேக் மச் டைம். நீங்க ஒரு 1 இயர் பிளான் பண்றதுன்னு எடுத்துட்டா, பிளான் பண்ணி ஆரம்பிக்கும்போது, அந்த நெறைய ரிப்பேர் ஒர்க்க வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டியதில்ல. அதிலிருந்து அப்படியே அழகா எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சக்சஸ், ஃபெயிலியர நீங்க ஓவர் கம் பண்ணி அதுதான் கரேஜ் வேணும் ஆக்சுவலா. பிசினஸ் மேன் லைஃப்ல கேரண்டின்னு எதுவுமே கிடையாதுங்க ஆக்சுவலா. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிற எல்லாருமே சக்சஸ் பண்ண போறாங்கன்னா, ஒய் இட் இஸ் ஒன்லி வெரி மினிமம் பெர்சன்டேஜ் பீப்பிள் ஆர் ஸ்டார்ட்டிங் பிசினஸ். ஸோ அது ஒரு மைண்ட் செட்டு. உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் ஆக்சுவலா. நீங்க வந்து யூ ஆர் டேக்கிங் யுவர் ரிஸ்க். ஒருத்தர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றாரு. ஒரு டீம் லீடர் ஆயிடுறாரு. மாசம் 2 லேக்ஸ் சேலரி வருது. 30த் அன்னைக்கு கிரெடிட் ஆகுது. அதை விட சொஃபிஸ்டிகேஷன் வேறு எதுவும் கிடையாது. என்ன ப்ரெஷர் இருந்தாலும் 30ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 2 லேக்ஸ் வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கு எகெயின்ஸ்டாக ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ஜீரோ பேலன்ஸில் தான் நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும் நிறைய நேரத்தில். ஒன்று அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, இல்லை எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க. யூ மைட் பி இன் சம்டைம்ஸ் வித் நோ மனி. அந்த சர்வைவலுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரகிளுக்கு தயாராகிட்டீங்கன்னா யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் பிக் ரிவார்ட் இன் லைஃப். 5 இயர்ஸ் டவுன் த லைன் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பீப்புள் வில் ட்ரீட் யூ அஸ் அ ரோல் மாடல். அது ஒரு பெரிய சுகம் தானே. அதனால் 100%ங்க 100%. பிஃபோர் ஸ்டார்ட் ஒரு தடவை பிளான் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஆக்சுவலாக. சூப்பர் சார், சூப்பர். இது ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் பீப்புளுக்கு இருக்குது ஆண்டர்ப்ரனர் பற்றி அப்படின்னா, உங்களுக்கு அதை பற்றி என்ன சார் ஒப்பீனியன்? பிஸ்னஸ் ஆரம்பித்து 100% ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டு. அது தப்பு கிடையாது. பட் என்ன மிஸ்கன்செப்ஷன்னா, இதை வச்சுட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராங் தாட்டாக இருக்கும். நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்துடலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டோட சில பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக. அதாவது அதில் தான் வந்து தப்பான ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சர் எடுத்துக்காங்க. இப்போ நான் அதை தான் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து இப்போ நான் என்ட்ரி ஆகிறேன், 5 இயர்ஸில் எக்ஸிட் ஆகிருவேன் அப்படின்றாங்க ஆக்சுவலாக. அந்த மைண்ட் செட் கொஞ்சம் டேஞ்சரஸ் மைண்ட் செட்டு. அதனால தான் ஸ்டார்ட் அப் வந்து ஃபேன்சி வேர்டு, பட் ஃபெயிலியர் ரேட்டும் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஐடியாவோட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 7-8 பேர் விட்டுறாங்க. 3 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த 3 பேரில் ஸ்ட்ராங்காக யார் ட்ரைவ் பண்ணுறாங்களோ அதில் தான் ஒரு ஆள் வந்து சூப்பர் சக்ஸஸ் கொடுக்குறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறது எப்போவுமே நல்லது. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸிட் கிடைக்குது. உங்களுடைய ப்ராடக்ட்டு, உங்களோட ஐடியா ஒரு பெரிய கார்ப்பரேட் வேல்யூ பண்ணுறாங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் அதுக்கு ஒத்து போகுது அப்படின்னா யூ கேன் டூ இட். பட் நாட் எவ்ரி ஆண்டர்ப்ரனர் ஷுட் திங்க் அபவுட் எக்ஸிட். நீங்கள் லாங் டேர்ம் இதை யோசித்து தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக இருக்கறனால அந்த எமோஷ்னலாக உடனடியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவரும் பண்ணுறார், நானும் பண்ணுறேன். அப்படி கிடையாது ஆக்சுவலாக.
நீங்கள் இதுக்கு வந்து ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான் இன்றைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருக்காங்க. அது ஏன்னு யோசித்து ஆராய்ச்சி பண்ணால் நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 5%ன்னு எடுத்துக்காங்க பாசிட்டிவாக பிஸ்னஸ். 95 பேர் ஏன் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. இப்போ அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் வாட் தேர் டூயிங். அது தப்பு கிடையாது. எல்லாரும் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆரம்பிக்கும்போது மிஸ்கன்செப்ஷனோட ஆரம்பிக்கக்கூடாது. ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடு இருந்தோம்னா நல்லாயிருக்குங்க. சூப்பர் சார், சூப்பர். ஒரு ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 9 to 5 ஜாப் போகிற ஒருத்தர், அவருக்கு வந்து திடீர்னு வந்து மார்க்கெட்டை பார்க்குறாரு. நிறைய ஒரு இப்போ தான் புது விஷயமே அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து ஆண்டர்ப்ரனராக ஒரு ஜேர்னிக்குள்ளே வரணும் அப்படின்னா, ஒரு 9 to 5லேருந்து உடனே ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு அவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஒரு 10 இயர்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ என்னையே எடுத்திங்கன்னா, நானுமே ஒரு 16 இயர்ஸாக கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன். 16 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்குமே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் இப்போ வந்து நிறைய நானாக ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்களை மாதிரி கம்யூனிட்டி, செயல் கம்யூனிட்டிலாம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். பட் இப்போது 9 to 5ல ஒருத்தர் இருக்கார். ஆனால் பிஸ்னஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் ஒண்டி தான் அவருக்கு இருக்குது. அவருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவர் அந்த ஜாபை வந்து எஃபிஷியண்ட்டாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கலாம். பட் அந்த எக்ஸ்ட்ரா டைம்னு அவருக்கு இருக்கும். ஐ ஆல்வேஸ் மென்ஷன் 2 ஹவர்ஸ் வந்து ஒரு கோல்டன் ஹவர்னு சொல்லலாம் லைஃப்பில். நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 24 ஹவர்ஸில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 8 ஹவர்ஸ் ஆவரேஜாக 7 to 8 ஹவர்ஸ் தே ஹவ் டு டேக் எ ஸ்லீப். அதை விட்டுருங்க. மீதி 17 மணி நேரம். 17 மணி நேரத்தில் உங்கள் ப்ரொஃபஷனுக்கான டைம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்னால் 9 மணி நேரம் போயிடும். ட்ராவலிங்கில் ஒரு 2 மணி நேரம் போயிடும். ஸோ 11 ஹவர்ஸ் அவுட்டு, நைட்டு ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குகிறோம். ஸோ 19 போச்சு. மீதி இருக்கக்கூடிய 5 ஹவர்ஸ். அந்த 5 ஹவர்ஸ் இஸ் வெரி க்ரூஷியலுங்க. இதில் வந்து டெஃபினட்டாக ஐ வுட் சஜஸ்ட் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் தம்செல்ஃப் ஃபார் 90 மினிட்ஸ். அந்த 90 மினிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 hour இஸ் ஃபார் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அது பண்ணும்போது என்னென்னா, அவங்க மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ½ an hour இஸ் ஃபார் யுவர் வாட் எவர் யூ லைக் இட். ஒரு பேஷனேட்டான விஷயம். ஸோ இது போச்சுன்னா உங்களுக்கு 22 ஹவர்ஸ் போகும். மீதி 2 ஹவர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 2 ஹவர்ஸில் சிட்டியில் நடக்கக்கூடிய நிறைய ஈவெண்ட்ஸ் உங்களை சுற்றி நடக்கும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃபஸ்ட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஒரு 1 year நீங்கள் வந்து அந்த இன்க்ளினேஷன் டுவோர்ட்ஸ் பிஸ்னஸ் அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது அப்சல்யூட் கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. பிகாஸ் யூ டென் டு மீட் பீப்புள், யூ டென் டு எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஐடியாஸ். உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கான்னு அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 1 year உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, ஃபினான்ஷியல் பேக்கிங் ஒரு 1 yearக்கு உங்களுடைய சேலரி, மந்த்லி கமிட்மெண்ட்ஸை மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பேக்கப் வச்சுட்டிங்கன்னா, உங்கள் தாட்ஸ் அலைன் ஆச்சுன்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு பிகம் அ என்டர்பிரைனர். என்ன கேட்டால் பர்சனலி ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு பீப்புள் டு டேக் அப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் விச் இஸ் அப்சல்யூட் லிபர்ட்டி இன் யுவர் லைஃப். நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இன்றைக்கி ஆண்டர்ப்ரனருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய சாக்ரிஃபைசிங் கம்யூனிட்டினாங்க. நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்க, யுவர் அ பிஸ்னஸ்மேன், கூட ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வச்சா கூட அவரோட லைஃபுக்கு நீங்கள் பிகம் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் சொசைட்டியில் ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை, கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? நீங்கள் ஒரு தனி பிஸ்னஸ் மேனாக ஆரம்பித்து ஒரு 5 பேருக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய லைஃபினுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா, யூ ஆர் டெஃபினெட்லி அ பர்சன் ஹூ இஸ் டு பி செலிப்ரேட்டட். ஸோ ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பீப்புள் டு பிகம் அ ஆண்டர்ப்ரனர். நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கிற இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு தைரியமாக ஆரம்பிக்கலாம். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்குது. சூப்பர், சூப்பர் சார். அதாவது ஒருத்தர் மாறினா உலகம் மாறுன்ற மாதிரி நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து, அவர் ஒருத்தர் மாறி அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம், அண்ட் அவர் மூலிமா அவர் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலான்றது எக்ஸலண்ட் ஆன்சர் சார். ஓகே சார், இப்போது நீங்கள் ஒரு பவர்ஃபுல் நெட்வொர்க்கிங் அண்ட் ஆண்டர்ப்ரனர் கம்யூனிட்டி வச்சுருக்கீங்க செயல். இப்போ வந்து பிக்கெஸ்ட் ஹெல்ப், அதாவது ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங் மூலயமா நம்மக்கிட்ட இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நம்ம கம்யூனிட்டி மூலயமா அப்படி பண்ணியிருக்கோன்னா என்ன மாதிரியான பண்ணியிருக்கீங்கன்றதை ஷேர் பண்ண முடியுமா சார்? நான் ஃபஸ்ட்டு செயலோட நோக்கம் என்னன்னு சொல்லிடுறேங்க. பிகாஸ் செயலுங்கிறது வந்து ஒரு கோவிட் பீரியடில் November 4th எக்ஸாக்ட்லி 2020 வந்து when the whole world was in big challenge,
எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நான் இப்போ சொன்ன எத்தனையுமே வந்து எங்களுக்கு ஹியூமன் பீயிங்கை பார்த்து தான் பிஸ்னஸே. க்ரௌட் இருந்தால் தான் எங்களுக்கு வேலையே. பீஇட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஒரு செமினாராக இருக்கும், இல்லை காலேஜில் ஒர்க் ஷாப் எடுக்கிறது, எல்லாமே பீப்புள் இருக்கணும். டோட்டலாக பீப்புளே இல்லை. ஸோ நான் என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் பழகி நான் வந்து கடந்து வந்த அத்தனை சக்ஸஸ்ஃபுல் பீப்புளையும் பிட்வீன் மார்ச் அண்ட் நவம்பர் எல்லாரையுமே வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேஸில் ஆன்லைனில் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். த்ரூ வெபினார் வழியாக சுகி சிவம் ஐயா, பாரதி பாஸ்கர் மேடம், பட்டிமன்ற ராஜா சாரு, ஈரோடு மகேஷ், கோபிநாத், எல்லாருமே வந்து ரங்கராஜ் பாண்டே நீங்கள் யாரெல்லாம் டிவியில் பார்க்குறீங்களோ அத்தனை செலிப்ரிட்டிஸும் எங்களோட இனோவேட்டிவ் சார்பாக வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேஸில் 90 மினிட்ஸ் ப்ரோக்ராம் வந்து மோட்டிவேஷனலாக பேசினாங்க. இது வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாச்சு. இப்போ வாட் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் பீப்புள் வாண்ட்ஸ் சஸ்டைன்டு மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் ஒரு செமினார் போயிட்டு வெளியில் வரீங்க, பயங்கர சார்ஜாக இருப்பீங்க. அது முடிஞ்சு வந்தோன்னா ரொட்டீன் லைஃப்பில் போய் மாட்டிகிட்டு மறந்துடுவோம். ஸோ அப்போ தொடர்ந்து மோட்டிவேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயல்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்தோம். அந்த கம்யூனிட்டியோட நோக்கமே வந்து லேர்னிங் தான். லேர்னிங், நெட்வொர்க்கிங் அப்படின்னு தான் ஆரம்பித்து இன்றைக்கி அது இவால்வ் ஆகி என்னுடைய தாட் ப்ராசஸில் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு பாதியில் ஸ்ட்ரக் ஆனதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஐடியாவோடு இருக்காங்க, ஸ்கேல் அப் மாடல், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு எல்லாருடைய பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் அது கரெக்டாக இருக்கும். பட் எம்எஸ்எம்இ, அதாவது இன்பிட்வீனில் இருக்கக்கூடியவங்க ஸ்டக் ஆனாங்கன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ செயலை ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் தட் டைரெக்ஷன். ஸோ லேர்னிங், நெட்வொர்க்கிங், மென்டார்ஷிப் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மாற்றிட்டோம். மென்டார்ஷிப் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவர் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்காருன்னா, எந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்காரு அப்படின்னா அந்த ஏரியாவில் செயல் வில் பி a platform to help. For example, if we need some financial guidance, we have experts, mentors வந்து செயலில் இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஸ்கேல் அப் பண்ண முடியல, அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல அப்படின்னா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐகான் கூட we are organizing a one-on-one மீட்டிங். ஃபினான்ஷியல் கைடன்ஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த ஆடிட்டரோ இல்லை அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூடயோ we are making அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ இது ரெண்டும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு கோல் செட்டிங்கே இல்லை, அதாவது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லை அப்படின்னா அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி எக்ஸ்பர்ட்ஸ் who have been successful in their area are willing to export, இது willing to share their knowledge. அவங்க எல்லாரையுமே செயலோட மென்டாஸாக நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ உள்ளே வர்றவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டியில் நான் இருக்கேன், நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா செயல் இஸ் தேர் டு சப்போர்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன். பிஸ்னஸ் என்ன கொடுத்துருக்கீங்க நெட்வொர்க்கிங் வழியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, there are very many people who are very active and used our database to enhance their business. ஆக்சுவலாக எங்ககிட்ட கேட்ட அத்தனை பேருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு மேக்ஸ் டீச்சர் வந்து அவர் இஸ் வெரி குட் அட் வேதிக் மேக்ஸ், he was a செயல் மெம்பர். அவர் வந்து எங்கிட்ட ஒரு தடவை கேட்டார், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு இந்த வேதிக் மேக்ஸை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும், கேன் யூ ஷேர் யுவர் டேட்டா பேஸ்னாரு. ஐ செட் எஸ் பாசிபிள். ஸோ செயலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் டேட்டா பேஸ் கொடுத்தோம். அவர் அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஓவர்சீஸில் இருக்கவங்களோட டேட்டா பேஸ் எடுத்து அதில் கனெக்ட் பண்ணி ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி வந்து தன்னுடைய நாலேஜை வேர்ல்டு வைடு இருக்கவங்கள ஜூம் வழியாக ஆக்சஸ் பண்ணி கிளாஸ் எடுத்து அவர் லைஃப்பில் அவர் மேக்ஸ் டீச்சராக இருந்து ஏர்ன் பண்ணதை விட இன்றைக்கி மல்டிஃபோல்டு ஏர்ன் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இது மாதிரி நிறைய கொலாபரேஷன்ஸ் நடந்திருக்கு. அப்ராடில் இருக்கவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தே ஹவ் டேக்கன் ஃப்ரான்ச்சைசி தேர். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அவுட் ஆகிருக்கு, கொலாபரேஷன் நடந்திருக்கு, டிரெக்ட் பிஸ்னஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, இது இல்லாமல் மென்டார்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக தமிழில் இன்றைக்கி வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அப்படின்னா அது செயலை நீங்கள் சொல்லலாம். ஸோ இதில் ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, செயலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நிறைய அஃபோர்ட் பண்ணணுமா, எக்ஸ்பென்சிவாக அப்படின்னா ஆக்சுவலாக கிடையாது. அதுதான் எங்களோட யூஎஸ்பி. வி ஹவ் கெப்ட் இட் பிலோ 10,000 ஸோ தட் பீப்புள் 1,000 rupees கூட இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கவங்க தான் ஒரு என்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு மீட்டிங் 500 rupees சார்ஜ் பண்ணுறோம். அப்படிங்கிறது தான் ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ யாரெல்லாம் மெம்பர் ஆகலாம் அப்படின்னா, who is aspiring to become பிஸ்னஸ் மேன், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், எனக்கு நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கணுன்னா வரலாம்,
இல்லை எனக்கு ஹெல்ப் வேணும், மென்டார்ஷிப் ஹெல்ப் வேணும்னா அவங்களும் தே கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டிங்க. அதுதான் சார் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். என்னென்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க இருக்கிற சர்க்கிள் அவங்களுக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டியே நிறைய பேர் அந்த சர்க்கிளை விட்டே வெளியில் வரல. பட் ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா, இன்டர்நெட், யூடியூப்லாம் இருக்கிறதுனால நிறைய பேரை பார்க்குறாங்க. நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கும் பண்ணணும்னு தோணுது. ஆனால் அந்த ஐடியாவை அவங்க எங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க? அப்பாக்கிட்டேயோ இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ. அவங்க சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. பட் ஆனால் அவங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணு அப்படி சொல்லி அவங்களோட அந்த எண்ணம், அந்த உள் உணர்வையே அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம பவர்ஃபுல் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்பர் கைடன்ஸ், மென்டார்ஷிப், லைக் அவங்க பிஸ்னஸே ஆரம்பிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் 1 இயர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணாலே அவங்களுக்கு எல்லா கைடன்ஸ், மென்டார்ஷிப்பும் கிடச்சிரும். நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்போவுமே யூ ஆர் தேர் டு சப்போர்ட். அண்ட் நம்மளுக்குள்ளே ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்குன்றது வந்து இட்ஸ் அ கிரேட் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ. சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி வந்து ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கணும்னு. 100% உங்களோட பிஸ்னஸ் ஸ்டைல் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற சொல்லணும். ஆனால் டே டு டே ஆப்ரேஷன்ஸோ, நீங்கள் வாங்குகிற கடனோ, நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கோ வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ அதை வந்து ஒரு கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் உங்களை கோர்ஸ் கரெக்ஷன்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணுறது தப்பா ரைட்டா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ இடம் கொடுக்காது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்யூனிட்டி எப்படி ஹெல்ப் பண்ணணுன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு வேறு யாராவது பதில் சொல்லிருப்பார், இல்லை அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து அந்த வகையில் வந்து ஐ வுட் வவுச் ஃபார் பீப்புள் டு பி இன் எனி கம்யூனிட்டி. செயல் இஸ் ஒன் ஆஃப் தி கம்யூனிட்டிங்க. தெர் ஆர் வெரி மெனி கம்யூனிட்டிஸ் அவைலபிள். நீங்கள் வணிகம் இருக்குது, எஸ் ஃபோரம் இருக்குது, பிஎன்ஐ இருக்குது, ரோட்ரி இருக்குது. இது எல்லாமே ஒரு வகையில் வந்து ஒரு பர்பஸ் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். வி ஆர் அ வெரி வெரி ஹம்பிள் கம்யூனிட்டி பட் வித் அ கிரேட்டர் விஷன் ஃபார் பீப்புள். தமிழில் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலாக சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்ட்ரோவர்ட்டாலாம் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு கூட டிஎம் பண்ணி எப்படி நான் எக்ஸ்ட்ராவர்ட்டாக மாறுறது, நானும் எனக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வேணும் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. மேபி இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இவ்வளோ ஹம்பிளாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹம்பிள் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க. ஸோ உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், கேட்டால் லைக் ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கும் நம்ம டீம் ரெடியாக இருக்குன்றது வந்து இட்ஸ் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் எங்களுக்கு. இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னா அவ்வளோ பயமாக இருக்குங்க. ஆக்சுவலாக க்ரௌடில் பேச முடியாது. எனக்கு பேச முடியாதுன்னா ஃபியர் ஃபார் எவ்ரி திங். பிகாஸ் வி ஹவ் க்ரோன் இன் சச் அ என்விரான்மெண்ட். எதை பார்த்தாலும் ஒரு பயமாக இருக்கும். பட் அதை உடைக்கணும் அப்படின்னா நம்ம தான் ஒர்க் பண்ணணும். நமக்கு எதெல்லாம் பயம்னு தோணுதோ அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவே கூடாது. எனக்கு வந்து மேடையில் பேசுகிறவங்கள பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பேசணுன்னு ஆசைப்படுவேன். பட் அப்போ என்ன பண்ணணுன்னா அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும். கனவு கண்டுட்டு இருந்தால் ஆகாது. ஸோ ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங் ஆல் தி மீட்டிங்ஸ். எந்த பேச்சா அது பீட் பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆர் ஆன்மீகமாக இருக்கலாம், இது இலக்கியமாக இருக்கலாம், எல்லாத்தையும் போய் உட்காந்து கவனிக்க ஆரம்பித்தோம். அப்போ உங்களோட ஆஸ்பிரேஷனும் அது மேட்ச் ஆகும்போது ஒரு காலத்தில் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்கிறாங்க, வாட் எவர் யூ லைக் இட், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ திருப்பி ட்ரீம் பண்ணும்போது ஒரு நாள் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காரும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஆக்சுவலாக. சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்ட்ரோவர்ட்டாலாம் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு கூட டிஎம் பண்ணி எப்படி நான் எக்ஸ்ட்ராவர்ட்டாக மாறுறது, நானும் எனக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வேணும் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. மேபி இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இவ்வளோ ஹம்பிளாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹம்பிள் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க. ஸோ உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், கேட்டால் லைக் ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கும் நம்ம டீம் ரெடியாக இருக்குன்றது வந்து இட்ஸ் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பியர் குரூப் செட் பண்ணுறதுனா என்ன சார் பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஹவு டு செட் அ பியர் குரூப்? நீங்கள் எந்த மேனேஜ்மெண்ட் கிளாஸில் போனீங்கனாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உன்னுடைய சர்க்கிளில் வச்சு தான் நீ வந்து உன்னுடைய க்ரோத் அப்படின்னு. உண்மையும் கூட. நீங்கள் எதுவுமே அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் கிளாஸ்மேட்ஸ் எடுத்துக்காங்க. நான் ரொம்ப ஜூனியர் லெவல்லேருந்தே வரேன். எந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து விரும்புவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஸ்க் எடுக்கிறவனை நான் இதை பண்ணுறேன், ஒரு கல்ச்சுரல்ஸ் எடுத்துக்காங்க, யார் வந்து ஷைன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன்.
அவன் வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி அதை ஒரு முன்னெடுத்து ஃபெயிலியர் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற ஆளை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம யாரை ஹீரோ ரிலேட் பண்ணிக்கிறோம், ரிஸ்க் எடுக்கிறவரை தானே பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி 5 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நேச்சுரலாக இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் தியரி. இதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து யார்கிட்டையும் பழகவே முடியாது. நீங்கள் எல்லார்கிட்டையும் யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட். உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் வரும் அதில். அது வர்றது தான் உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும். ஃபர்தராக அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, நீங்கள் என்ன ஆட்டிடியூடோடு இருக்கீங்களோ அப்படி தான் நீங்கள் ஆளுகளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோட, நம்ம நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருந்து எல்லோரும் எனக்கு பாசிட்டிவ் அமையும்னா அமையாது, ரிபல் ஆகி வெளியில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா 100% people will come to you as only positive people. ஆக்சுவலாக ஒரு ட்ரைவ் இருக்கணும், பிஸ்னஸில் நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி உங்களை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி ஆளுக்கு தான் அமையும். மீதி இருக்கவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவாங்க. ஸோ அதனால் எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் தாட்ஸை சரி பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையும் பழக ஆரம்பித்தோம்னா நமக்கு தேவையான அழகான பியர் குரூப் வந்து நமக்கு செட் ஆகிரும். அந்த 5 பேரும் ஃபைட்டிங் நேச்சரோடு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்த்தியாக போட்டி போட்டு நம்ம ஜெயிச்சிருவோம். ஆன் தி அதர் ஹேண்ட், கூட இருக்கிற ஆள் வந்து உங்களுடைய வளர்ச்சியில் விருப்பம் இல்லாத ஆளை கூட வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மேலே போனாலும் இழுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது இந்த ப்ராசஸில் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அதனால் நம்ம மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டோன்னாவே ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து நமக்கு அழகாக வந்து அமைஞ்சிருங்க. இப்போ வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க 9 to 5 ஜாப் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ளே என்ன ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னா, ரிச் பீப்புள் ஆர் பேட், ரிச் பீப்புள் ஆர் அரகண்ட், இப்படியே ஒரு தாட் போயிட்டுருக்கு. அண்ட் எல்லா மூவியுமே அந்த மாதிரியே ப்ரொஜெக்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த 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 சேயிங்கை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ரிச் பீப்புள் ஆர் பேட்னா அவன் பேடாக தான் இருப்பான். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு வந்திருப்பான், அரகண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது அவன் டைமை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நமக்கு ஆரம்பத்தில் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் ஈக்குவலன் டு மணி. இன்றைக்கி வந்து நம்ம பில்கேட்ஸ் வந்து 1 hour அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா, ரத்தன் டாட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியுமான்னு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். பட் சின்ன வயசில் அது நம்ம அதுக்கு தோணாது, டைம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம். பட் இவால்வ் ஆகி தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிச் பீப்புள் ஏன் அரகண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவன் டைமை வேல்யூ பண்ணுறாள். ஸோ அதனால் அவன் வந்து நிறைய விஷயங்களை வந்து இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவன் இக்னோர் ட்ரை பண்ணுற விஷயம்லாம் நமக்கு அரகண்ட்டாக தெரியும். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவங்க வந்து தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். சில பேர் நேச்சுரலாகவே அரகண்ட்டாக இருப்பாங்க, அது வந்து ரொம்ப மினிமம் பர்சன்டேஜுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஆண்டர்ப்ரனர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் வெரி குட் பீப்புள். ஆக்சுவலாக ஐ ஹவ் காட் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மூவிங் வித் லாட் ஆஃப் டாப் மோஸ்ட் ஆண்டர்ப்ரனர்ஸுங்க. அவங்க வந்து தனிமையில் ரொம்ப அருமையான ஆட்கள் ஆக்சுவலாக. பட் பப்ளிக்கில் அப்படி ஒரு இமேஜ் இருக்கிறதுக்கான காரணம், அவங்க அந்த ஷீல்டை போட்டுக்கலன்னா எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. தோ தே ஆர் கன்சிடர்ஸ் அது அரகண்ட். ஆக்சுவலாக கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது வந்து இன்றைக்கி எவ்ரிபடிஸ் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேபி நம்ம பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை வேறு யார்கிட்ட இருந்து கேட்டிருந்தா கூட அது கரெக்டான ஆன்சர் வந்திருக்காது. நீங்கள் தான் அதுக்கு ரைட்டான பீப்புள். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட தான் நீங்கள் அதுவும் பெரிய பெரிய ஒரு லைக் ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்லேருந்து பெரிய ஆண்டர்ப்ரனர் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறீங்க. லாஸ்ட் மீட்டிங்கில் கூட அது ஒரு காட்ஸ் கிஃப்டாக தான் நான் பார்ப்பேன். அது நேச்சுரலாக அமைஞ்சிருச்சு. பட் ஐ யூட்டிலைஸ் இட் இன் ஜுடிஷியல் வேங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் ஹவ் டு யூ பிஹேவ் ஆல்சோ மேட்டர்ஸ். அது ரொம்ப ஒன் ஆஃப் தி குவாலிட்டியாக நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். கான்டாக்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்கள் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது 2-3 விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லூஸ் ஸ்டாக் அவாய்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா பீப்புள் வுட் லவ் டு ட்ராவல் வித் யூ. ஸோ நான் அதை வந்து ஒரு நேச்சுரலாகவே அதை கடைப்பிடிச்சதுனால எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஸ்பேஸை நான் வந்து ஜுடிஷியலாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பவரை சொசைட்டிக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும், பர்சனலாக எனக்கு ஒரு ஃபேவர் கேட்குறத விட அவங்கள யூஸ் பண்ணி சொசைட்டிக்கு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறனால அவங்க எல்லாருமே வந்து அருமையான ஆட்கள். ஆக்சுவலாக அவங்களோட பழகும்போது தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு எம்பத்தியோடு இருக்காங்க ஒரு சொசைட்டிக்காக அப்படிங்கிறது.
ஸோ ஐ வுட் லவ் டு ட்ராவல் வித் தட் பீப்புள் ஆக்சுவலி, தட் கைண்ட் ஆஃப் பீப்புள், அண்ட் தே ஆர் வெரி குட் ஆக்சுவலாக. ஸோ தே ஆர் நாட் அரகண்ட். அந்த ஒரு ராங் மித் இருந்துட்டு தான் இருக்குது. என்னோட லைக் கூட இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட வந்து உங்களை ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி வெங்கடேஷ் நாராயண் சாமி சார் கூட வந்து நான் காண்டாக்டில் இருக்கேன், இந்த மாதிரி இந்த ஆண்டர்ப்ரனர் கம்யூனிட்டியில் இருக்கும்போது அப்போ அவங்களே என்ன கேட்டாங்கன்னா, சார் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கார். என்ன சொன்னேன், நீ பழகிப்பார் சார்கிட்ட, அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன். ஸோ அது அவங்க கூட காண்டாக்டே பண்ணாமல் பார்க்குறத வச்சே நினச்சிட்ருக்காங்க. அது காரணம் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னாங்க, பப்ளிக் பிளேஸில் நிறைய பேச மாட்டோம். பேசாதவங்களை பார்க்கும்போது அவங்க சீரியஸாக இருக்க மாதிரி தான் தோணும். ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து நிறையா கடந்து வந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் அது ஒரு ரீசன். என்ன சொல்கிறது, அமைதியாக இருக்கவங்களாம் சீரியஸ் பீப்புள் கிடையாது அப்படிங்கிறத நான் இது மூலமாக கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது சார். என்னென்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், சோஷியல் மீடியாலேயும் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணாலும், அதாவது சென்ஸ்லெஸ்ஸாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. பட் எல்லாரும் அப்படி இல்லை. நிறைய பேர் வந்து இப்போ உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், நான் ஒரு மோட்டிவேஷன் கம்யூனிட்டி வச்சுருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எதையாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நம்மளும் லைஃப்பில் எப்படி டெவலப் ஆகணுன்றத ரொம்ப ஆஸ்பைரிங்காக இருக்காங்க. இப்போ ஆஸ்பைரிங்காக இருக்கிற நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு, கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு, விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, மென் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்கும் சார்? அதாவது அவங்க இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, அதாவது மென்டாரிங் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அண்ட் வாட் அபவுட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இப்போது எஸ்பெஷலி விமன் ஆண்டர்ப்ரனருக்கு, ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனருக்கு என்ன சார் பண்ணுவோம் நம்ம இதில் அந்த சப்போர்ட்? கம்யூனிட்டியாக நான் சொல்கிறேன். கம்யூனிட்டியாக வந்து செயல் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆன்லைனில் மீட்டிங் இருக்கனால மென் டிபெண்ட்டாக இல்லாமல் 2 சண்டே, செகண்ட் சண்டே, ஃபோர்த் சண்டே வீட்டில் உட்காந்து ஒரு எப்படி வந்து லைஃப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை அந்த தாட் ப்ராசஸை கொண்டு வர முடியும். பிகாஸ் வந்து பேசுகிற எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ். உதாரணத்திற்கு லாஸ்ட் மீட்டிங் 65th மீட்டிங் தீபா முத்துக்குமாரசாமின்னு ஒருத்தங்க வந்து பேசினாங்க. அவங்க வந்து அவங்களுடைய டிப்பிக்கல் இது சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இஸ் நல்ல ஃபேமிலி, இண்டிபெண்ட் ஃபேமிலி. அவங்க வந்து வெல்த்தி ஃபேமிலி ஆல்சோ. பட் அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன், ஷி வாண்ட்ஸ் டு பிகம் ஆண்டர்ப்ரனர் அண்ட் பிகம் இண்டிபெண்ட். எல்லா வசதியும் இருக்குது, பட் ஆனால் ஷி வாண்ட்ஸ் டு பி இண்டிபெண்ட். ஷி ஹஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஸ்க்ராச். ஒரு ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கான்செப்ட் ஆரம்பித்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தேவையான கோர்ஸை படித்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டில் ஃபண்டிங் வாங்கி இது எல்லாமே அவங்களுடைய ஓன் முயற்சியில் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே இன்றைக்கி பாசிபிள். எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப், அதில் வந்து ஒரு விமன் வந்து ஒரு ஐடியாவோடு இருந்தாங்கன்னா சீட் ஃபண்டிங்காக 10 lakhs வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் தே ஆர் சர்ச்சிங் ஃபார் விமன் வித் குட் ஐடியா. இது என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கிறது தான் எல்லாத்துக்கும் இதாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா தே ஹவ் டு ரிசர்ச். இப்போ ஒரு விமன் வந்து தான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன் விமன் சாதிக்கணுங்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மென் டிபெண்ட்டாக இல்லாமல் விமன் இருந்தாங்கன்னா அதுதான் வந்து இன்றைக்கி வந்து உண்மையான லிபர்ட்டி. ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் விமன் டு பி ஹைலி இண்டிபெண்ட். ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த லிபர்ட்டி இருக்கும். அவங்க நினச்ச மாதிரி அவங்க செலவு பண்ணிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும்னா, பிகாஸ் தே ஆர் ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கு மென்னை விட கூட ஜாஸ்தி இருக்குது, அதை பண்ணணும். ஸோ ஒரு காலேஜ் முடிக்கிறாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்கிறது ஏதாவது ஒரு கம்பெலிங் ரீசன் இருந்தால் பரவாயில்ல. இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு இல்லை இருக்கிறத விட தே ஹாவ் டு டேக் அப் சம் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்போ இல்லை பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஆன்லைனில் ஏதாவது பண்ணுறதோ இதை எடுக்கலாம். இது எடுக்கிறதுக்கு இன்றைக்கி கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தெர் ஆர் விமன் ஃபோரம்ஸ். நான் சொல்கிறது அக்ராஸ் தமிழ்நாடு தெர் ஆர் விமன் ஃபோரம்ஸ். அதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் பியர் குரூப் விமன் கூடயே ட்ராவல் பண்ணி என்னென்னலாம் ஃபண்டிங் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அவங்களே ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. கொலாபரேட் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரி எங்களை மாதிரி ஃபோரம்ஸ் வேறு வந்தீங்கன்னா மென்னும் இருப்பாங்க. மென் வந்து உண்மையாலுமே விமனை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறவங்க தான். நீங்கள் வந்து மென்னை வந்து ஒரு இந்த கம்யூனிட்டியாகவே பார்க்க வேண்டியதில்லை. பீப்புள் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. அப்போ அவங்க வந்து உண்மையான இது இருந்தது அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஸோ இன்றைக்கி ஃபண்டிங்க்கு பாசிபிலிட்டி இருக்குது, மென்டாரிங்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. நான் சொல்கிறது நம்ம கம்யூனிட்டி மட்டும் இல்லை, பீப்புள் ஆர் தேர் பப்ளிக்கில் வந்து. பட் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வெளியில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கங்கிற அந்த இதுக்கும் வந்து சொல்லணும்னு நினச்சேன்.
சோஷியல் மீடியா நீங்கள் ஹையஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சோஷியல் மீடியாவில் போய் பார்க்குறது தப்பு கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிக்கணும், மற்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். என்டர்டெயின்மெண்ட் பார்க்கவே முடியாமல் இல்லை. சில பேருக்கு பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு சினிமா சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் பார்க்க பிடிச்சிருக்கும். அது லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். எப்போவுமே நீங்கள் சீரியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து டைமை குறைச்சிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை அதிகமாக பார்க்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் ஒரு காலையில் எந்திரிச்சு ஒரு மொபைல் எடுத்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாமே கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு இன்க்ளினேஷன் நமக்கு வேணும். ஆக்சுவலாக விமனுக்கு இட்ஸ் அ குட் டைம் டு எக்ஸ்ப்ளோர் பாசிபிலிட்டிஸ். அதுக்கு சப்போர்ட் பண்ணால் எல்லோரும் தயாராக இருக்காங்க. சூப்பர் சார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அட்லீஸ்ட் வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு மீட்டிங் வீக்லி 2 weeks ஒன்ஸ் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். அங்கேருந்து அவங்க நாலேஜ் கிராப் பண்ணிவிட்டு அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே வரும்போது ஓவர் த பீரியட் அவங்க வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு மென்டார்ஷிப்பும் கைடன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் A to Z பண்ண முடியுன்றீங்க. இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய கூச்ச சுபாவம் எனக்கு ஆரம்பத்தில் அது இருந்தது. என்ன அப்படின்னா, ஹெல்ப் கேட்குறதுக்கு பயப்படுவோம். இப்போது கேட்டால் தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னு. நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட எனக்கு பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லோரும் தயாராக இருக்காங்க இன்றைக்கி. அந்த கேட்குறத வந்து நம்ம கூச்சமே படக்கூடாதுங்க ஆக்சுவலாக. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ். அதாவது ஒரு காலத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிற ஆள் கூச்சமே இல்லாமல் வந்து ஹெல்ப் கேட்குறது, ஹெல்ப்னா சப்போர்ட் கேட்குறது தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஒரு மித்து இருக்குது, எதாவது கேட்டால் தப்பாக நினச்சிருவாங்க, நாளைக்கு நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. இஃப் யூ ஆஸ்க் ஃபார் ஜென்யூன் ஹெல்ப், இஃப் யூ ஆர் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் டு ஹெல்ப்புங்க ஆக்சுவலாக.